அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக தொடர்ந்து ஆலிமா வகுப்புக்கான பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் அரபு இலக்கண பாடத்தில் அஜ்னாஸ் என்கின்ற பாடப்புத்தகத்தை நிறைவு செய்த நிலையில் ஒரு சில பாடங்கள் நடத்த தவறப்பட்டது என்று சொல்லியிருந்தோம். அதிலே ஒரு பாடத்தை நாம் நடத்திவிட்டோம். இன்று நடத்த தவறிய இரண்டாவது பாடத்தை நாம் பார்ப்போம். இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் என்பது அஸ்ஸுலாசி அஷாது சலாசத்து அபுவாபின். சுலாசி முஜர்ரத் இரண்டு வகையாக பிரிகிறது. ஒன்று முத்தரிது, இன்னொன்று ஷாது. முத்தரிது என்பது அபுவாபு ஹம்சத்தின் 5 பாபுகளை கொண்டது. ஷாத் என்பது சலாசத்து அபுவாபின் 3 பாபுகளை கொண்டது. இந்த ஷாதில் முதல் 2 பாபுகளை நாம் படித்திருந்தோம். 3வது பாபை நாம் நடத்த தவறிவிட்டோம். அந்த 3வது பாபை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். 3வது பாபு ஷாதுனா என்ன அப்படிங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுருக்கணும், நீங்கள் மறக்கக்கூடாது. பொதுவாக அஜ்னாஸை பொறுத்த மட்டும் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் நாம் சொன்ன அந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அப்போனா தான் இந்த கிதாபு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பாடம் புரியும். ஏன்னா அந்த முன்ன அட்டையில் சொல்லப்பட்டதில் எதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வாரோம், எந்தெந்த பாபை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாரோம், உசூலில் எதை படிச்சுக்கிட்டு வாரோம், ஃபுரூஇல் எதை படிக்கிறோம், அது மாதிரி முல்ஹக்காத்தில் எதை படிக்கிறோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். அது மாதிரி உசூலில் எத்தனை பாபு சொன்னாங்க, அந்த எத்தனை பாபை எதுக்கு என்னென்ன பாபுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த அட்டையில் இருக்கும். அதை தான் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இப்போ நாம் எதை படிக்கிறோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சுலாசி முஜர்ரது படிக்கணும்னு சொல்லுவீங்க. சுலாசி முஜர்ரதில் எதை படிக்க அப்படின்னு கேட்டால் ஷாதை படிப்போன்னு சொல்லுவீங்க. ஷாதில் எதங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் 3வது பாபு படிப்போன்னு கேட்பீங்க. ஆனால் அசலை சொல்லுங்கள் அப்படின்னா அசல் தெரியாமல் போயிடும். அசல் என்ன செஞ்சுருக்கும்? மறந்துருக்கும். இப்போ சொல்லுங்கள், நாம் அசலில் எதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அசலில் நாம் உசூலை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடிப்படையான பாபுகள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சா இல்லையா? அந்த அடிப்படையான பாபுகளை தான் நம்ம இப்போ செஞ்சுட்ருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ அல் பாபு சாலிசு 3வது பாபு, 3வது பிரிவு, 3வது வகை, எப்படினாலும் என்ன செய்யுங்க, அர்த்தம் கொடுங்க. சரிங்களா? 3வது பாபு. 3வது பாபு என்ன அப்படின்னு சொன்னால் பாபு ஃபஉல யஃப்அலு. பாபு ஃபஉல யஃப்அலு என்கின்ற பாபு. இந்த பாபில் ஐன் கலிமாவிற்கு மாலியில் என்ன ஹரக்கத்திற்கு, முலாரியில் உள்ள ஐன் கலிமாவிற்கு என்ன ஹரக்கத்திற்கு அப்படிங்கிறத பாருங்கள். பி லம்மில் ஐனி ஃபில் மாதி. கடந்த கால வினை சொல்லில் ஐன் கலிமாவிற்கு லம்மை கொண்டு, ஐன் கலிமாவிற்கு லம்மை கொண்டு, பி அப்படின்னா கொண்டு. சரிங்களா? ஃபி அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம். அப்போ கடந்த கால வினை சொல்லில் இங்கே வந்துடணும். ஐன் கலிமாவிற்கு லம்மை கொண்டு, லம்மை கொண்டும் அப்படிங்க. ஏன்னா இங்கே வாவ் இருக்குது, அதனால் இங்கே லம்மை கொண்டும் அப்படின்னு வைங்க. லம்மை கொண்டும் வ இன்னும் ஃபத்ஹிஹா, அதற்கு ஃபத்ஹ் வைத்தும். எதற்கு? இந்த ஹா அப்படிங்கிறத எதில் மீட்டுவீங்கம்மா? இந்த ஹாவை அப்படியே கொண்டு வந்து ஐனில் மீட்டுவீங்க. இந்த ஹாவை எதில் மீட்டணும்? ஐனில் மீட்டணும். வ ஃபத்ஹிஹா, இன்னும் அதற்கு ஃபத்ஹ் வைத்தும். எதற்கு? ஐன் கலிமாவிற்கு ஃபத்ஹ் வைத்தும். எதில் உள்ள ஐன் கலிமாவிற்கு ஃபத்ஹ் வைத்து
மால்தியில் உள்ள ஐன்களிமான்னு தப்பாக விளங்கிறாதீங்க. மால்தியினுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு, மால்தியை நினச்சிடக்கூடாது. இப்போ ஃபத்ஹியா இன்னும் ஃபத்தஹ வைத்தும் எதில் உள்ள ஐன்களிமா இருக்குங்க? ஃபில் முதாரிஇ வருங்கால வினை சொல்லில் அந்த ஐன்களிமாவிற்கு ஃபத்தஹ வைத்து வரும். சரிங்களா? மூணாவது பாப் என்னங்க? மால்தியில் உள்ள ஐன்களிமாவிற்கு லம்மு வைத்து அதுங்க ஃபஉல ஃபா கலிமாவிற்கு ஃபத்தஹு, ஐன் கலிமாவிற்கு லம்மு, லாம் கலிமாவிற்கு ஃபத்தஹு. சரிங்களா? அடுத்து எஸ் அலு அலாமத்துல் முஸ்தக்பில் யா ஃபத்தஹு. இங்கே ஃபா கலிமாவுக்கு ஜஸ்மு, ஐன் கலிமாவிற்கு ஃபத்தஹு, லாம் கலிமாவிற்கு லம்மு. அப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இங்கே சொன்ன மாதிரி மாதியில் இருக்கிற ஐன் கலிமாவுக்கு லம் இருக்குது, முல்லாரியில் உள்ள ஐன் கலிமாவிற்கு ஃபத்தஹ இருக்கிறது. சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கீழே 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஹாதல் பாபு இந்த பாபு, இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய இந்த சுலாசி முஜர்ரதில் ஷாதினுடைய 3வது பாபு என்பது யகூனு ஆகும், லாசிமன் லாசிமாக ஆகும், முத்தாத்தியன் இன்னும் முத்தாத்தியாகவும் ஆகும். இந்த பாபு வந்து லாசிமாகவும் வரும், முத்தாத்தியாகவும் என்ன செய்யுங்க வரும். சரிங்களா? சரி பாருங்கள். முலாஹலத்துன் குறிப்பு. அன் குல்லி ஃபியாலின் கான ஐனுஹு மதுமூமன் ஃபில் மாலி எஜீபு ஐயக்கூன ஐனுஹு மதுமூமன் ஃபில் முலாரி ஐலன் இல்லா ஃபி ஃபியாலி ஹுவ முஅத்தல்லுல் ஐனில் வாவி மிஸ்லு காத யகாது வாஸ்லுஹு கௌத யகூது இன்கலபத்தல் வாவு அல்ஃபா அலா காயிதத்தில் முஅத்தல்லி வசர்ரிஃப் சீகை பாக்கியத்தி ஐலன் அலா தில்கல் காயிதா மீசான சர்ஃப். இப்போது இங்கே வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த படிக்கக்கூடிய இந்த பாபில் உள்ள ஒரு விஷயம் என்ன? பாபில் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த ஷாதினுடைய 3வது பாபில் ஐன்கலிமா மாலியில் உள்ள ஐன்கலிமா என்பது லம்மு பெற்று வந்தால் முதாரியில் உள்ள ஐன்கலிமாவும் லம்மு பெற்று தான் வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் எழுதி படித்தா தான் உங்களுக்கு புரியும். கௌத எக்குவது அசல் 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 அசலை பார்ப்போம். கௌத எக்குவது அன் குல்லு ஃபியாலின் கான ஐனுஹு மதுமூமன் ஃபில் மாதி யஜிபு ஐயக்கூன ஐனுஹு மதுமூமன் ஃபில் முலாரி ஐதன் இல்லா ஃபி ஃபியாலில் ஹுவ முஅத்தல்லுல் ஐனி அல்வாஉ மிஸ்லு காத யகாது வாஸ்லுஹு கௌத யக்குவது இன்கலபத்தில் வாஉ அலிஃபல் அலா காயிதத்தில் முஅத்தல்லி. சரி, இந்த ஒரு விஷயத்தை இப்பொழுதுக்கு நீங்கள் வந்து ஞாபகத்தில் வைக்க வேண்டாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஜஞ்சானியில் வரும். சரிங்களா? அதாவது கொஞ்சம் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் இதை எழுதுனா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த அசல் இருக்குது பாருங்கள், கௌத எக்குவது, இதை எழுதிக்கங்க நோட்டில். இங்கே மேலேயுமே கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்களா? கௌத எக்குவது. இந்த கௌத எக்குவதுவை எழுதிக்கங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இதில் வந்து ஐன்கலிமாவில் மாதியில் உள்ள ஐன்கலிமாவிற்கு லம்மு செய்யப்பட்டால் முஸ்தக்பிலில் உள்ள ஐன்கலிமாவிற்கு லம்மு செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதில் இந்த ஷாதான பாபில் 3வது பாபு இருக்கு இல்லையா, இதில். ஆனால் இந்த இடத்துல லம்மு செய்யப்படலை. ஏன்னா இது வந்து முஅத்தல்லாக இருக்கிறதுனால இங்கே என்ன செய்யப்படலை. இல்லா ஃபி ஃபியாலில் முஅத்தல்லி, அதாவது முஅத்தல்லாக இருக்கிறதுனால இங்கே லம்மு செய்யப்படலை. இதனுடைய அசல் எப்படி இருக்குன்னா கௌத எக்குவதுன்னு இருக்கும்.
இந்த கவுத எக்குவதுவில் இருக்கக்கூடிய வாவுரை நாம் இங்கே மாற்றிருக்கிறோம். எதுவாக மாற்றிருக்கோம்? அலிஃபாக மாற்றிருக்கோம். ஏன் அலிஃபாக மாற்றிருக்கோம்னு சொன்னால் ஃபத்தஹுக்கு தோதுவான எழுத்தாக அலிஃப் இருக்கிறனால கவுத காத எக்காதுன்னு என்ன சொல்லியிருக்கிறோம்? மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதை காத எக்காதுன்னு மாற்றிருக்கோம். சரியா? இது இப்போ புரியாது, ஏன்னா நானே இப்போ புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லலை. இது இன்னும் கொஞ்சம் விளக்கணும்னா ஒரு நோட்டோ ஒரு பேனாவோ இருந்தால் தான் விளக்க முடியும். சரி, ஹைர். சரி பாருங்கள். அப்போ காத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் நெருங்கினான்னு அர்த்தம். ஒரு செயலை செய்வதற்கு நெருங்குவது, அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு நெருங்கி அந்த செயலை செய்யாமல் விட்டுறது சொல்கிறோம். தஹஜ்ஜத் தொழணும்னு நினச்சி எந்திரிச்சு ஒருவெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே லேசாக போய் தலையை வைப்பேன்னு வச்சேன், ஆனால் தூங்கிட்டேன், செய்யலை. எழுதணும்னு நோட்டு பேனா எல்லாம் எடுத்து தான் உட்காந்தேன், ஆனால் எழுதலை. படிக்கணும்னு தான் கிதாபெலாம் எடுத்தேன், ஆனால் படிக்கலை அப்படின்னு சொல்லுமா இல்லையா? ஒரு செயலை செய்வதற்கு நெருங்கி அந்த செயலை செய்யாமல் விடுவது. பாருங்கள், காத எக்காது கவுதன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, காரபல் ஃபியால், ஒரு ஃபியாலை ஒரு செயலை செய்வதற்கு நெருங்குவது, வலம் எஃப்தால் என்றாலும் அதை செய்யாமல் விட்டு விடுவது. சரிங்களா? உதாரணமாக யுகாலு, நீ சொல்வாய், காத ஜெய்துன் எல்ரிபு, ஜெய்து அடிப்பதற்கு நெருங்கினான். ஐ காரபல் லர்பி வலாக்கின்னஹு லம் எல்ரிபு, என்றாலும் அவன் அடிக்கவில்லை. சரிங்களா? ஒரு செயலை செய்கிறதுக்கு நெருங்கி அந்த செயலை செய்யாமல் விட்டு விடுவது. சரிங்களா? பாருங்கள், காத நெருங்கினான், எகாது நெருங்குவான், கவுதன் நெருங்குதல், வ கைதூதத்தன் இன்னும் நெருங்குதல். ரெண்டு மஸ்தரு, கவுதன் ஒரு மஸ்தரு, கைதூதத்தனும் ஒரு மஸ்தரு. ஹுவ கா இதுன், அவன் நெருங்கக்கூடியவன். எல்லாம் நெருங்க தான் செய்வான், ஆனால் என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். சரிங்களா? மஜ்ஹூல். கீத நெருங்கப்பட்டவன், கீத நெருங்கப்பட்டவன், யுகாது நெருங்கப்படுவான், கவுதன் நெருங்கப்படுதல், ஓ கைதூதத்தன் இன்னும் நெருங்கப்படுதல். பகுவ மக்கூதுன், அவன் நெருங்கப்பட்டவன். நெருங்குவான், நெருங்கக்கூடியவன். நெருங்கினான், ஒரு செயலை செய்வதற்கு நெருங்கினான், நெருங்கக்கூடியவன். சரிங்களா? சரி பாருங்கள், கது நீ ஒரு செயலை செய்வதற்கு நெருங்கு, லி எக்கது அவன் நெருங்கட்டும், லி யுக்கது அவன் நெருங்கப்படட்டும். லா தக்கது நீ நெருங்காதே, லா எக்கது அவன் நெருங்க வேண்டாம், லா யுக்கது அவன் நெருங்கப்பட வேண்டாம். சரிங்களா? மகாதுன் நெருங்கக்கூடிய ஒரு இடம் ஒரு நேரம், மகாதானி நெருங்கக்கூடிய இரண்டு இடங்கள் இரண்டு நேரங்கள், மகாவிது நெருங்கக்கூடிய பல இடம் பல நேரங்கள். மிக்குவத்துன் நெருங்கக்கூடிய ஒரு கருவி, மிக்குவா தானி நெருங்கக்கூடிய இரண்டு கருவி, மக்காவிது நெருங்கக்கூடிய பல கருவி. அக்குவது அதிகம் நெருங்கக்கூடிய ஒரு ஆண், அக்குவதானி அதிகம் நெருங்கக்கூடிய இரண்டு ஆண்கள், அக்குவதூன அதிகம் நெருங்கக்கூடிய பல ஆண்கள், அக்காவிது அதிகம் நெருங்கக்கூடிய பல ஆண்கள். கூதா அதிகம் நெருங்கக்கூடிய ஒரு பெண், கூதயானி அதிகம் நெருங்கக்கூடிய இரண்டு பெண்கள், கூதுன் அதிகம் நெருங்கக்கூடிய பல பெண்கள், கூத யாத்துன் அதிகம் நெருங்கக்கூடிய பல பெண்கள். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இந்த இதை விளக்காமல் போகிறதும் எனக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் இதை விளக்குனாலும் இப்போ உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது. சரி, இருந்தாலும் இந்த அசலை நீங்கள் எழுதிக்கங்க. அசல் எழுதிக்கிட்டிங்களா? சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ கவுத அப்படின்னுங்க ஐன்கலிமாவில் என்ன இருக்குங்க? அசலை பார்த்துக்குங்க. இந்த ஐன்கலிமாவில் லம் இருக்குது. இப்படி ஐன்கலிமாவில் லம் இருந்தால் முஸ்தக்பிலில் உள்ள ஐன்கலிமாவிற்கு லம்மு செய்யணும். முஸ்தக்பில் உள்ள ஐன்கலிமாவிற்கு என்ன செய்யணும்? லம்மு செய்யணும். ஆனால் நாம் இந்த வாவை என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால
இந்த வாவை வந்து நம்ம அலிஃபாக புரட்டுறோம். ஏன் அலிஃபாக புரட்டணும் அப்படின்னு சொன்னால், இந்த வாவுக்கு முன்னாடி இருக்கிற காஃப்லேயும் ஃபத்தஹ் இருக்குது, இந்த வாவுக்கு பின்னாடி இருக்கிற தால்லையும் ஃபத்தஹ் இருக்குது. இது வந்து வாவுக்கு வந்து லம்மு தான் வைக்க முடியும். ஃபத்தஹ் வச்சுன்னு சொன்னால் கவதன் படிக்கணும். கவதன் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. கவுதனும் என்ன செய்யலை, படிக்க முடியல. அதனால் படிக்கிறதுக்கு நல்லா இல்லை, ஏன்னா புழக்கத்தில் கம்மியாக உள்ளது தானே. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு அலிஃபை கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துட்டாங்க, இந்த இடத்துல இந்த அலிஃபை கொண்டு வந்துட்டாங்க. க ஊத அப்படின்னு இருந்த இடத்துல, க ஊத அப்படின்னு இருந்த இடத்துல எதை கொண்டு வராங்க, இந்த இடத்துல ஒரு அலிஃபை கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஃபத்தஹ், இதுக்கு ஃபத்தஹ் வச்சிட்டோம். இப்போ க ஊத அப்படின்னு படிக்க முடியுமா, வா அலிஃபுக்கு வந்து வா வச்சு படிக்க முடியுமா, அப்படிங்கிற லம் வச்சு படிக்க முடியுமான்னு கேட்டால் லம் வச்சு படிக்க முடியாது. அப்போ அலிஃபுக்கு தோதுவான ஹரக்கத்து எது அப்படின்னு சொன்னால் அலிஃபு தான். அலிஃபுக்கு தோதுவான ஹரக்கத்து ஃபத்தஹ் தான். ஆனால் எழுத்து வடிவில் ஃபத்தஹ் இருக்காது, எழுத்து வடிவில் சுக்குனும் இருக்காது. இந்த காஃபோட இந்த அலிஃபை சேர்த்து காதன்னு படிச்சிருவோம். அதனால் இங்கே அசல் அங்கே வந்து விஷயத்தை சொல்கிறாங்க, ஒரு குறிப்பு தான் சொல்கிறாங்களே தவிர அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இல்லை. ஏன்னா இங்கே அசல்லிருந்து புரட்டப்பட்டுருச்சு. ஒருவேளை அசலில் கவுதன் இருந்தால் அதனுடைய முஸ்தக்பில் எக்கு வது, இங்கே எக்கு வதுன்னு கொடுத்துருக்குறோம், சரிங்களா. அப்போ எப்படி வரும், எக்கூது என்ன வரும், எக்கூது. இங்கே எக்கு உது எப்படி வரும், அசல் எப்படி இங்கே இருக்குது, எக்கு வதுன்னு இருக்கா, இந்த எக்கு வது எப்படி வரணும், எக்கு பாருங்கள், எக்கு உது, எக்கு உது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், வரணும். அதனால் அங்கே அது அப்படி வரலை, சரிங்களா. அது வராது, வந்தால் இப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதோடு ஜஞ்சானிக்கு தவிர விடுபட்ட பாடங்கள் நடத்தப்பட்டு முடியப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து அஜ்னாஸுடைய பாடங்கள் தொடர்ந்து வருவதற்கு இருக்கிறது. பாடங்களை தொடர்ச்சியாக தொடர்ந்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து விதமான பாடங்களையும் படித்து சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.